கிமு 2500 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடந்தது. என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளுக்குள்ள மக்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியாது, இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஜனங்கள் நிறைய வளரும்போது ஜனங்கள் ரொம்ப தவறுகள் செய்து செய்து ரொம்ப மனசு கடினப்பட்டு போனாங்க. அந்த நாட்களிலே கடினப்பட்டு போனதுனால அவர்கள் அழிய வர தட்டும் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனை பார்த்து கடவுள் சொன்னாராம், நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன், உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவன் போல தெரியுது, நல்ல நான் ஒரு காரியம் சொல்லி நீ செய்வியான்னு கேட்டான். சரி நான் செய்யறேன்னு சொன்னோன்னே ஒரு பெரிய கப்பலை பண்ணுவியா, அதுக்கு அளவு உயரம் நீளம் எல்லாம் கொடுத்தாரு. அளவு கொடுத்து இந்த கப்பலை பண்ணு, ஏனென்றால் நான் என்ன செய்ய போறேன், கப்பலை பண்ணிட்டு சும்மா இருக்காது, எல்லார்ட்டையும் போய் சொல்லு, மழை வருதுன்னு சொல்லணும், மழை இந்த பூமி அழிய போது மழை வருது சொல்லணும், அதான் உன் வேலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே போல பகலெல்லாம் இணைச்சுவான், அவன் கப்பலை பண்ணுவான், எல்லாம் ரெடி பண்ணுவான், மரத்தை அறுத்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு சாயங்காலம் ஆனா நேர என்ன செய்யணும், ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும் போது நீங்க என்ன செய்யணும், எல்லாரும் நம்ம கப்பலுக்குள்ள வந்துடணும், நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க குடும்பமா தப்பிடுவீங்க, நம்ம பொழைச்சிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா ஜனங்கள் பேச்சுக்கு தேடி கொடுக்கவே இல்லை. இஷ்டம் போல் தான் அவங்க மறுபடியும் அதே போல செய்வாங்க, அதே போல பண்ணுவாங்க. எல்லாம் யாருக்குமே இஷ்டம் இருக்காத அளவு, படைச்சவனுக்கே இஷ்டம் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு இருந்ததுனால நாட்கள் நெருங்கிட்டே இருந்தது. ஒரு வருஷங்கிட்ட போயிடுச்சு, மறுபடியும் அப்படிதான் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் அந்த மாதிரி சொன்ன உடனே எல்லாம் வேலை முடிஞ்ச உடனே அந்த கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா, மழை அனுப்புறதுக்கு முன்னால விலங்குகள்லாம் சொல்லிட்டார், விலங்குகள் எல்லாம் ஈஸியாக போகுது, எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு, தட்டா எல்லாம் பண்ணிட்டாங்க, மனுஷன் இருக்கிறதுக்கு விலங்கு இருக்கு, பறவைக்கு எல்லாத்தையும் இடம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாம் ஜோடி ஜோடியா உள்ள போச்சு. எல்லாம் போன உடனே இந்த மனுஷனுக்கு பாருங்க 3 பையன்மா இருந்தாங்க, 3 மனைப்பார், மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. இந்த 8 பேர் மாத்திரம் தான் உள்ள வந்தாங்க. மற்றவர் சொல்ல யாருமே கீழ்ப்படியல, கேட்கல, நம்பல. பாருங்க, இன்னைக்கு நம்ம சில சொன்ன நம்ப பண்றது, அன்னைக்கு நம்பாமே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் பாருங்க, உள்ள போன உடனே கதவு அடைக்கப்பட்டதாம். திடீர்னு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சு. மழையில எப்படி இப்படி 40 நாள் மழை பெய்ஞ்சிச்சு. மழை மாத்திரம் பெய்யல, பூமியிலிருந்து ஊற்றுக்கொண்டு அப்படி மேல வருது. அப்புறம் வானத்திலிருந்து மதகுகள் போல தரப்பட்டு ஃபுல் 40 நாள் இரவு பகல் மழை பெஞ்சு என்ன தெரியுமா, ஃபுல் தண்ணி வந்துச்சு. உலகம் எல்லாம் தண்ணி, எல்லாம் நம்பி ஜனங்கள்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. இந்த கப்பல் பண்ணார்ல போட்டு போல பெருசா, அதை தட்டி பார்த்து திறக்கவே இல்லை. எல்லாரும் நாசியில சுவாசம் உள்ளவங்க எல்லாருமே மரித்து போனார்கள் என்று அந்த கதையில வாசிக்கிறோம். அப்புறம் ஒரு 150 நாள் கழிச்சு தான் அதுக்கு தண்ணி எல்லாம் மடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்தார்கள். பைபிள்ல இருந்து ஒரு வசனம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். ஜனங்கள் பாவங்கள் பெருகின பொழுது ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டார். அப்போ அழிக்க முன்னர் இந்த ஃபேமிலியை தான், இந்த நோவா ஃபேமிலி மட்டும்தான் ஒரு நல்லவனாக நீதிமானாக ஆண்டவர் பார்வைக்கு தெரிந்தார், வேற யாரும் தெரியல. ஆனாலும் டைம் கொடுத்தார். சரி பரவாயில்ல, நீங்க மறுபடியும் இந்த பேழைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க, நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன்னு சொல்லி பல வருஷங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு வந்துருவேன், மழை வந்துடும், உள்ள வந்திருக்க பல வருஷமா அந்த நோவா சொல்லி பார்த்தாரு. ஆனா எந்த மனுஷனும் வரல. ஆனா இவன் என்ன செய்தான் தெரியுமா, கர்த்தர் சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னபடி எல்லாம் செய்தான். அதனாலதான் அவன் காப்பாற்றப்பட்டான். அவனுடைய குடும்பத்தின் மூலமா தான் அடுத்தது மறுபடியும் இந்த உலகம் வந்தது என்று சொல்லி இந்த வேதாகமம் சொல்லுகிறது. மறுபடியும் 8 பேர்னால மறுபடியும் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இந்த உலகம் உண்டானது. சேம், காப், ஜாவேத் 3 பேரை பத்தி அங்க சொல்ல, அவங்க மூலமா உண்டானது. காரணம் அவர் கீழ்ப்படிந்தார்கள். நோவா என்ன பண்ணா, அதன்படியே கர்த்தர் சொன்ன அளவு, உயரம் இவ்வளவு முழம், நீளம் இவ்வளவு மலம், அகலம் இவ்வளவு மலம் என்று சொல்லி அதெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சான். இப்பொழுது அந்த செஞ்சு முடிச்சதுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அந்த குடும்பத்தின் மூலமா இந்த உலகத்துல மனு வர்க்கம் சாகாதபடி மறுபடியும் தலைத்து வந்தார். ஸோ அதனால இந்த நாளில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் பாருங்க, எப்பெல்லாம் பாவம் பெருகுதோ அப்பதெல்லாம் ஒரு அழிவு. எப்பெல்லாம் ஆண்டவர் பாருங்க அழிவுக்கு முன்னால அவர்களுக்கு ஒரு வழியை வச்சிருப்பாரு தப்புறது. அப்போ அதே போல எந்த பிரச்சனை வந்தால் ஒரு வழி இருக்கும்.
அந்த வழியில நம்ம போனோம்ல காப்பாற்றப்படும். அதே போலதான் இந்த நாளிலே இந்த பிரசன்ட் டேஸ்ல கூட அதே போல ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த வழியை கண்டுபிடிக்க பாருங்க. இன்னைக்கு சர்ச்சில் எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, இயேசு வரார் உள்ள வாங்க சபைக்கு வாங்கன்னு சொல்ற காரணம் அதே தான். அன்னைக்கு நோவா சொன்னது போல இன்னைக்கு சொல்றாங்க. அன்னைக்கு தண்ணியில் அழிஞ்சிச்சு, இன்னைக்கு தண்ணியில் அழியாது, அக்கினியில் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்றைக்கு நம்ம கீழ்ப்படிந்து யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு விடுதலை இருக்குது. யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவர்கள் மறுபடியும் அந்த நாட்கள் அழிந்தது போல இந்த நாட்கள் அழிவார்கள். இன்னைக்கு நோவா காலத்து போலயே நடக்கும் என்று சொல்றார். அதனால நோவா ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. நீங்க அவர் சொன்னபடியே செஞ்சா போதும், வேற ஒன்றும் செய்யலாம். நமக்கு பாதுகாப்பு, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அது நம்புங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.